வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா எப்படி மொறுன்னு பக்குவமாக சுட்டெடுக்கிறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம எடுத்திருக்கக்கூடியது இண்டக்ஷன் ஸ்டவ், கரண்ட் அடுப்பு அப்படின்னு எங்கள் ஏரியாவில் இருக்கிறது. உங்கள் ஏரியாவில் என்ன பெயர் அப்படின்னு பார்த்து கொள்ளுங்கள். ஸோ ஆன் ஆகிருக்குது. முதல்ல நம்ம ஆன் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஹீட் வரட்டும். இது மேலே ஹீட் ஏறட்டும். இண்டக்ஷன் ஸ்டவ், நாட் கேஸ் ஸ்டவ். நவ் வி ஆர் யூஸிங் இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபார் குவாலிட்டி ஹோம்மேட் பரோட்டா குக்கிங். ஸோ நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எனதருமை குடும்ப உறவுகளை 2 சேனல் நேயர்களும் பார்த்துங்க. பவுன் ஃபுட்ஸ் நேயர்களும் சரி, ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் நேயர்களும் சரி, ஜெம்சி நேயர்களும் சரி, நாங்கள் பரோட்டா சுட்டா எல்லா அடுப்புகளையும் பயன்படுத்தி பார்த்துட்டு விறகடுப்புக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் விட தலை சிறந்தது நம்ம ராக்கெட் அடுப்பு, அதுவும் மினி ராக்கெட் அடுப்பு இல்லை நேனோ ராக்கெட் அடுப்பு. ஸோ அதையெல்லாம் பயன்படுத்த முடியாதவர்களுக்கு அடுத்த பெஸ்ட் சாய்ஸ். நாங்களும் அந்த மாதிரி பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் எப்படி பயன்படுத்திக்குவோம், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை இப்போ எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பாருங்கள். இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தியில் இதில் என்ன ஊற்றாதீங்க. முதல்ல இங்கே பாருங்கள், இங்கே நல்லா எண்ணெயை ஊற்றி விட்டு இங்கே பார்த்துங்க, அப்படியே வச்சு 2 சுழற்றிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க. ஸோ முதல்ல தான் 1100, இதில் மொத்தம் 3வது ஸ்டேஜில் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று இதில் ஹீட் ஆனது, செகண்ட் ஸ்டேஜை தாண்டக்கூடாது, 400 தாண்டக்கூடாது. 120 400 அப்படின்னு 2வது இதில் இருக்கும். ஸோ அந்த 400ல் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்படிங்கிறனால 1100ல் இருக்குது, 3வது ஸ்டேஜ், சரிங்களா? ஸோ இப்போது அது நல்லா இதானது. இந்த பக்கம் பார்த்துங்க எப்படி பொன்னிறமாக மாறுது அப்படின்னு. ஸோ அதுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் முதல்ல திருப்பி போட்டேன். இப்போது இது மேலேயும் எண்ணெயை ஊற்றிக்கங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா இருக்கணும். எண்ணெய் கொழுப்புங்கிறவங்க பல நிகழ்ச்சியில் விளக்கியாச்சு. ஸோ இங்கே அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2வது பக்கம் கீழே வேகுது. ஸோ கீழே நல்லா வெந்தது. 400க்கு கொண்டு போயிட்டோம்னா இப்போது இந்த இரும்பு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறது இரும்பு தோசைக்கல். ஸோ அது ஹீட்டு போதுமான அளவுக்கு வந்துடும். ஸோ அப்புறம் நம்ம 400லேயே கொண்டுட்டு போகலாம். இன்னும் மொறுன்னு வேணுங்கிறவங்க டெட்டு எண்டான 120க்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ அது ஹீட் ஆகிருக்கும். நான் 400க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 2 சைடும் வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். கட்டாயம் மூடி வச்சு தான் சமைக்கணும். திறந்து சமைச்சிங்கன்னா முழுசாக வேகாது, அங்கங்கே பச்சையாக இருக்கும். இப்போது ஒன்றை பக்குவமாக உங்களுக்கு வேக வச்சு காட்டுறேன், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு பொறுமையாக நேரம் எடுத்து செய்துக்குங்க. வேலை இருந்து டைம் இருந்து செய்யணும்னு விருப்பம் இருந்தால் செய்து பலன் பெறுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. புதியவர்கள், குடும்ப உறவுகள் தெளிவாக பார்த்துங்க. 1 2 பரோட்டா சுடுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கல் நல்லா ஹீட் ஆகி உள்ள ஸ்ட்ரீமு, இப்போ நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இப்படி டக்குன்னு எடுத்து அந்த ஸ்ட்ரீமு வெளியே போக விடக்கூடாது. இப்படி திருப்பிட்டிங்கன்னா ஸ்ட்ரீம் பூரா போயிடும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்படி எடுத்து டக் அப்படியே அந்த ஸ்ட்ரீம் கொஞ்சம் வெளியே போகிறக்குள்ளே மறுபடியும் அமுத்திட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் உள்ளேயே இருக்கும், சீக்கிரம் வேகும். இப்போ எடுத்து டக்குன்னு அப்படியே மூடி வச்சுட்டே இருங்க. ஸோ எனக்கு கை பழக்கம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதோ அப்படி தூக்க முடியாதவங்க, சூடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை கூட பயன்படுத்திங்க. நான் எனது வெறுங்கையவே பயன்படுத்தி கொள்வேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். மாற்றி போட்டு ஸ்ட்ரீம் பாயிலில் கொடுத்து 400 இருக்கையில் அடிக்கொருக்கா திருப்பி போடுங்க. 120ல் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டைம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நல்லா பப்ஸு மாதிரி மொறு வேணும் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் விட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அது ஒரே டைம் வேக வைக்கிறது காட்டில் முதல்ல சூடு பண்ணி எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு மறுபடியும் ஆற விட்டு எடுத்து போட்டு பாருங்கள், நல்லா பப்ஸு மாதிரி மொறுன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அற்புதமாக இப்போ இது வந்தாச்சு. இது நார்மலாக ஒரு பரோட்டா சாப்பிட்றதுக்கான பக்குவம். நம்ம சொல்கிற மாதிரி எப்படி சொல்லுங்கள், நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா பக்குவம். இப்போ நான் இது அப்படியே இந்த பக்கம் மூடி வச்சுட்டு இன்னொன்று நான் போட்டுட்டு, சரிங்களா, உங்களுக்காக இப்போ மறுபடியும் ஒருக்கா தேய்ச்சி இன்னொன்று போட்டுட்டு அப்புறம் நான் இது பண்ணுறேன். 120 கொண்டு போயாச்சு, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள்,
வழக்கம் போல் எண்ணெய் இந்த சென்டரில் ஊற்றிக்கிங்க. வேற எங்கேயும் தள்ளணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஊற்றிட்டு இப்போ இதை எடுத்து மூடி வச்சுருங்க. 120 இருக்குது. இப்போ இதோ பரோட்டா பாருங்கள், சொன்னேன் இல்லைங்களா, ஒத்த விரலில் பிக்கலாம், பொகு 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 பொகுன்னு வரும். இதோ நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டாவை பார்த்து கொள்ளுங்கள். வேறு லெவலில் இருக்குது. வெறும் பரோட்டாவே இறங்கிடும். ஸோ ரொம்ப நாள் கழித்து முட்டை ஓட்டதை செய்கிறோம், 48 நாள் கழித்து. ஸோ அற்புதமாக இருக்கும். பொன்னிறமாக இருக்கிறப்போ டக்குன்னு திருப்பிக்கணும், கருக விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நாங்கள் 12, 11, 11, 22 சுட்டுட்டு முட்டை பரோட்டா செய்கிறப்ப லைவில் வர்றோம். ஸோ பார்த்து பலன் பாருங்க. அசால்ட்டாக அவ்வளோ பரோட்டா கிராமில் வாங்க. 62 வயசு இந்தாங்க. அஜீரண கோளாறு வராது, மலச்சிக்கல் வராது, சுகர் ஏறாது. அந்த அளவுக்கு நம்ம ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்றோம். பூரா கார்போஹைட்ரேட் கிடையாது. கார்போஹைட்ரேட்டை நம்ம ஒரு பகுதியை ப்ரோட்டீனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், இயற்கையாக புளிக்க வச்சு. ஓகே, வணக்கம் மேலே ஃபார்ம் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு சொல்லிடுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே.